தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் இயற்றியவர் யார்? பனம் பாரனார். தொல்காப்பியர் யாருடைய மாணவர் என்று மரபு கூறுகிறது? அகத்தியர். தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? 27. தமிழ் என்ற சொல்லை ஒரு மொழியின் பெயராக முதலில் குறிப்பிடும் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அகநானூறு வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? நெடுந்தொகை. மலைப்படுகடாம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? கூத்தராற்றுப்படை. குறிஞ்சிப்பாட்டு வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? பெருங்குறிஞ்சி. திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் யார்? நக்கீரர். பத்துப்பாட்டில் மிக நீளமான நூல் எது? மதுரை காஞ்சி. பொருநராற்றுப்படை இயற்றிய பெண்பார் புலவர் யார்? முடத்தாம கண்ணியார். சிறுபானாற்றுப்படை இயற்றியவர் யார்? நல்லூர் நத்தனார். பெரும்பானாற்றுப்படை இயற்றியவர் யார்? கடியலூர் உத்திரங்கண்ணனார். நெடுநல்வாடை இயற்றியவர் யார்? நக்கீரர். மதுரை காஞ்சி இயற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். ஐம்பெருங்காப்பியங்களில் முழுமையாக கிடைக்காத காப்பியங்கள் எவை? வளையாபதி, குண்டலகேசி. சீவக சிந்தாமணி எந்த யாப்பில் பெரும்பாலும் அமைந்துள்ளது? விருத்தப்பா. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று கூறியவர் யார்? ஜியு போப். தமிழில் முதல் அகராதியை தொகுத்தவர் யார்? வீரமாமுனிவர். யாப்பெருங்கலக்காரிகை நூலை இயற்றியவர் யார்? அமிர்தசாகரர். இறையனார் அகப்பொருள் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? நக்கீரர். தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியம் எந்த வகை நூல்? இலக்கண நூல். தொல்காப்பியத்தின் முதல் அதிகாரம் எது? எழுத்ததிகாரம். நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடலை பாடியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். திருமுருகாற்றுப்படை எந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டில் முதல் நூல் எது? திருமுருகாற்றுப்படை. எட்டு தொகையில் மிக நீளமான நூல் எது? அகநானூறு. குறிஞ்சிப்பாட்டு இயற்றியவர் யார்? கபிலர். ஐம்பெருங்காப்பியங்களில் சமண சமயத்தை சார்ந்த காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். கம்பராமாயணம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராமாவதாரம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். திருவாசகத்தை இயற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். தேவார மூவரில் ஒருவர் அல்லாதவர் யார்? மாணிக்கவாசகர். முத்தொள்ளாயிரம் எந்த வகை நூல்? சிற்றிலக்கியம். பதிற்றுப்பத்து எந்த அரசர்களின் பெருமையை பாடுகிறது? சேர மன்னன்கள். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 38. திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 70. திருக்குறளில் காமத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 25. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறளுக்கு மிகவும் புகழ்பெற்ற உரை எழுதியவர் யார்? பரிமேலழகர். நாலடியார் எந்த நூல் தொகுப்பை சார்ந்தது? 14 கீழ்கணக்கு. 14 கீழ்கணக்கு நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 18. இன்னா 40 நூலை இயற்றியவர் யார்? கபிலர். இனியவை 40 நூலை இயற்றியவர் யார்? பூதன் சேந்தனார். ஆத்திச்சூடி எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? நீதி இலக்கியம். கொன்றை வேந்தன் நூலின் மைய கருத்து என்ன? ஒழுக்கமும் அறநெறியும். மூதுரை நூல் எந்த வகை நூலாக கருதப்படுகிறது? நீதி இலக்கியம். நல்வழி நூலின் ஆசிரியர் எந்த ஔவையார்? பிற்கால ஔவையார். வெற்றி வேர்க்கை நூல் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? நருந்தொகை. திருப்பாவையை இயற்றியவர் யார்? ஆண்டாள். திருவெம்பாவையை இயற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் யார்? ஆழ்வார்கள்.
முதல் ஆழ்வார் என்று போற்றப்படுபவர் யார்? பொய்கை ஆழ்வார். பெரிய ஆழ்வார் இயற்பெயர் என்ன? விஷ்ணு சித்தர். அமுத சுரபி இடம்பெறும் காப்பியம் எது? மணிமேகலை. குண்டலகேசி எந்த சமயத்தை சார்ந்த காப்பியம்? பௌத்தம். வளையாபதி எந்த சமயத்தை சார்ந்த காப்பியம்? சமணம். எட்டு தொகையில் மிக சிறிய நூல் எது? ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு எத்தனை பாடல்களை கொண்டது? 500. கலித்தொகை எந்த வகை யாப்பில் அமைந்துள்ளது? கலிப்பா. பரிபாடல் எந்த தெய்வத்தை பற்றிய பாடல்களை கொண்டுள்ளது? திருமால், முருகன். பத்தினி தெய்வம் என்று போற்றப்படுபவர் யார்? கண்ணகி. சிலப்பதிகாரனின் 3 காண்டங்கள் யாவை? புகர்காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரம் எந்த அரச வம்சங்களை பற்றி கூறுகிறது? சோழர், பாண்டியர், சேரர். மணிமேகலை எந்த காப்பியத்தின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது? சிலப்பதிகாரம். சீவக சிந்தாமணி ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். தீம்பாவணி ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். தமிழின் முதலில் அகராதி தொகுத்தவர் யார்? வீரமாமுனிவர். கலிங்கத்து பரணி எந்த மன்னனின் வெற்றியை புகழ்கிறது? முதலாம் குலோத்துங்க சோழன். கலிங்கத்து பரணி ஆசிரியர் யார்? ஜெயங்கொண்டார். பெரிய புராணம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருத்தொண்டர் புராணம். திருக்கோவையார் இயற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். நந்தி கலம்பகம் எந்த வகை இலக்கியம்? கலம்பகம். தமிழ் இலக்கியத்தில் காப்பிய தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? இளங்கோவடிகள். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவிக. திருவி கல்யாண சுந்தரம். சேக்கிழார் இயற்றிய நூல் எது? பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது? பெரிய புராணம். பெரிய புராணம் எந்த திருமுறையாக அமைந்துள்ளது? 12ஆம் திருமுறை. தேவார மூவர் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அப்பர் என்பவரின் இயற்பெயர் என்ன? திருநாவுக்கரசர். மருள் நீக்கியார் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கியவர் யார்? பார்வதி தேவி, உமையம்மை. பிட்டுக்கு மண் சுமந்த இறைவன் எந்த நகரில் அருள் புரிந்தார்? மதுரை. நமச்சிவாய என்பது எத்தனை எழுத்து மந்திரம்? 5 எழுத்து மந்திரம். திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். திருப்புகழ் இயற்றியவர் யார்? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் பெரும்பாலும் எந்த தெய்வத்தை பாடியுள்ளார்? முருகப்பெருமான். கந்தர் அனுபூதி இயற்றியவர் யார்? அருணகிரிநாதர். கந்தசஷ்டி கவசம் இயற்றியவர் யார்? தேவராய சுவாமிகள். விநாயகர் ஆகவல் இயற்றியவர் யார்? ஔவையார். அபிராமி அந்தாதி இயற்றியவர் யார்? அபிராமி பட்டர். திருவருட்பா இயற்றியவர் யார்? வள்ளலார் ராமலிங்க அடிகள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார்? வள்ளலார். மனிதநேயம் என்ற கொள்கையை வலியுறுத்திய தமிழ் சான்றோர் யார்? வள்ளலார். ஜீவகாருண்யம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்தியவர் யார்? வள்ளலார். தொல்காப்பியத்தில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகை. எழுத்துக்களின் 3 வகைகள் யாவை? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. மதுரை காஞ்சி நூலை இயற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை நூலின் ஆசிரியர் யார்? நக்கீரர். முல்லைப்பாட்டு நூலை இயற்றியவர் யார்? நப்பூதனார். பட்டினப்பாலை நூலை இயற்றியவர் யார்? கடியலூர் உத்திரங்கண்ணனார். குறிஞ்சிப்பாட்டு வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? பெருங்குறிஞ்சி. திருமுருகாற்றுப்படை எந்த கடவுளை பற்றிய ஆற்றுப்படை நூல்? முருகப்பெருமான். 8 தொகையில் கடவுள் வாழ்த்து இல்லாத நூல் எது? புறநானூறு. சங்க இலக்கியத்தில் சென்னா புலவர் என்று போற்றப்படுபவர் யார்? கபிலர். உயிரிழப்படை எப்பொழுது ஏற்படும்?
செய்யுளில் இசை நிறைவு பெற உயிரெழுத்து நீண்டு ஒலிக்கும் போது. ஒற்றளபடை எப்பொழுது ஏற்படும்? செய்யுளில் மெய்யெழுத்து நீண்டு ஒலிக்கும் போது. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகை. குற்றியலுகரம் எப்பொழுது தோன்றும்? குற்றியலுகரத்தின் பின் யா என்னும் எழுத்து வரும்போது உகரம் இகரமாக மாறும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் யாவை? இங், இஞ்ச், இன், இந்த், இன், இல், இல், இர். சுட்டெழுத்துக்கள் யாவை? அ, இ, உ. வினா எழுத்துக்கள் யாவை? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. சார்பெழுத்துக்கள் எத்தனை? 10. சார்பெழுத்துக்கள் யாவை? உயிர்மெய், ஆய்தம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். வேற்றுமைகள் மொத்தம் எத்தனை? 8. முதல் வேற்றுமையின் பெயர் என்ன? எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையின் உருபு என்ன? ஐ. மூன்றாம் வேற்றுமையின் உருபுகள் யாவை? ஆல், ஓடு, உடன். நான்காம் வேற்றுமையின் உருபு என்ன? கு. ஐந்தாம் வேற்றுமையின் உருபுகள் யாவை? இன், இருந்து. ஆறாம் வேற்றுமையின் உருபு என்ன? அது, உடைய. ஏழாம் வேற்றுமையின் உருபுகள் யாவை? கண், இல், இடம். எட்டாம் வேற்றுமையின் பெயர் என்ன? விழி வேற்றுமை. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகை. பெயர் சொல்லின் 6 வகைகள் யாவை? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். வினைச்சொல் என்பது என்ன? தொழிலை உணர்த்தும் சொல். இடைச்சொல் என்பது என்ன? பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைக்கும் சொல். உரிச்சொல் என்பது என்ன? பண்பை உணர்த்தும் சொல். ஒருமையை குறிக்கும் எடுத்துக்காட்டு கூறுக. மாணவன். பன்மையை குறிக்கும் எடுத்துக்காட்டு மாணவர்கள். தெரிநிலை வினைமுற்று என்பது என்ன? காலத்தை தெளிவாக காட்டும் வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்பது என்ன? காலத்தை நேரடியாக காட்டாத வினைமுற்று. வினையெச்சம் என்பது என்ன? வினை முடிவுறாமல் எச்சமாக நிற்பது. பெயரெச்சம் என்பது என்ன? பெயரை தழுவி நிற்கும் எச்சம். இயல்பு புணர்ச்சி என்பது என்ன? சொற்கள் இயல்பாக இணைவது. விகார புணர்ச்சி என்பது என்ன? சொற்கள் மாற்றமடைந்து இணைவது. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகை. விகார புணர்ச்சியின் 3 வகைகள் யாவை? தோன்றல், திரிதல், கெடுதல். உவமை தொகை என்றால் என்ன? உவம உருபு மறைந்து வருவது. பண்புத் தொகை என்றால் என்ன? பண்பை உணர்த்தும் தொகை. உம்மை தொகையில் மறைந்து வரும் உருபு எது? உம். வேற்றுமை தொகை என்றால் என்ன? வேற்றுமை உருபு மறைந்து வருவது. அன்மொழி தொகை என்றால் என்ன? தொகைக்கு வெளியே பொருள் தரும் தொகை. எழுவாய் தொடர் என்றால் என்ன? எழுவாயை முதன்மையாக கொண்ட தொடர். விழித்தொடர் என்றால் என்ன? விழிப்பெயரை கொண்டு அமையும் தொடர். வினைமுற்று தொடர் என்றால் என்ன? வினைமுற்றால் முடியும் தொடர். பெயரச்ச தொடர் என்றால் என்ன? பெயரச்சம் இடம்பெறும் தொடர். வினையச்ச தொடர் என்றால் என்ன? வினையச்சம் இடம்பெறும் தொடர். தமிழ்யாப்பின் 4 முக்கிய பா வகைகள் யாவை? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. திருக்குறள் எந்த வகை பாவில் அமைந்துள்ளது? குறள் வெண்பா. செய்யுளின் மிக சிறிய அலகு எது? எழுத்து. எழுத்துக்கள் இணைந்து உருவாகும் அலகு எது? அசை. அசைகள் இணைந்து உருவாகும் அலகு எது? சீர்.
சீர்கள் இணைந்து உருவாகும் அலகு எது? அடி. அடிகள் இணைந்து உருவாகும் செய்யுள் உறுப்பு எது? தொடை. தமிழ் இலக்கணத்தின் 5 பிரிவுகள் யாவை? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மோனை என்பது என்ன? அடிகள் அல்லது தொடர்களின் முதற் பகுதியில் ஒரே எழுத்து வருவது. எதுகை என்பது என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இயைபு என்பது என்ன? இறுதி எழுத்து அல்லது ஒலி இன்றி வருவது. உவமை அணி என்பது என்ன? ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறும் அணி. உருவக அணி என்பது என்ன? ஒப்பிடப்படும் பொருளையே அதுவாக கூறும் அணி. தற்குறிப்பேற்ற அணி என்பது என்ன? இயற்கை நிகழ்வுகளுக்கு மனித பண்புகளை ஏற்றி கூறும் அணி. பழமொழி என்றால் என்ன? முன்னோர் அனுபவத்தின் அடிப்படையில் உருவான சுருக்கமான அறிவுரை. மரபுத்தொடர் என்றால் என்ன? நேரடி பொருள் இல்லாமல் மரபாக பயன்படும் தொடர். கண்மூடித்தனமாக என்பதற்கு ஏற்ற மரபுத்தொடர் எது? கண்மூடித்தனம். கையில் வெண்ணெய் வைத்துக்கொண்டு நெய் களைதல் என்ற பழமொழியின் பொருள் என்ன? அருகில் உள்ளதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் வேறு இடத்தில் தேடுதல். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமொழி எதை வலியுறுத்துகிறது? அளவோடு நடப்பதன் அவசியத்தை. தமிழ் மொழியின் சிறப்பு பெயர் என்ன? செம்மொழி. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2004. தமிழ் வளர்ச்சிக்காக வழங்கப்படும் உயரிய விருது எது? தொல்காப்பியர் விருது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? சென்னை. தமிழ்நாட்டின் அரசு விழாவாக கொண்டாடப்படும் தமிழர் திருநாள் எது? பொங்கல். தமிழ் எழுத்துக்களின் தா என்று போற்றப்படும் எழுத்து எது? அ. தமிழ் மொழியின் முதல் உயிரெழுத்து எது? அ. 12 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. முதல் தமிழ் நாவல் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். பிரதாப முதலியார் சரித்திரம் நூலின் ஆசிரியர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழில் முதல் சமூக நாவல் எது? கமலாம்பாள் சரித்திரம். கமலாம்பாள் சரித்திரம் நூலின் ஆசிரியர் யார்? P.R. ராஜம் ஐயர். பொன்னியின் செல்வன் நூலின் ஆசிரியர் யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தி. சிவகாமியின் சபதம் நூலின் ஆசிரியர் யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அலை ஓசை நூலின் ஆசிரியர் யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தி. தமிழ் கடல் என்று போற்றப்படுபவர் யார்? மறைமலையடிகள். தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மறைமலையடிகள். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வி. ராமலிங்கம் பிள்ளை. கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? தேசிக விநாயகம் பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரா.பி. சேதுப்பிள்ளை. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திரு.வி. கல்யாண சுந்தரனார். திரு.வி.க. மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? வ.உ. சிதம்பரனார். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். கவியரசி என்று அழைக்கப்படுபவர் யார்? கண்ணதாசன். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக், share, comment and subscribe the video. Thanks for watching.